எல்லோருக்கும் வணக்கம். மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலனை காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அக்டோபர் மாத பலன். மாத பலன்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மாத கிரகங்களின் பெயர்ச்சிகள் அடிப்படையில் தான் நம்ம மாத பலன்களை நிர்ணயிக்கிறோம். இந்த மாத கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்போதைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறார். சிம்ம ராசியில சுக்கிரன் கேது, கன்னி ராசியில சூரியன் புதன், அடுத்து துலாம் ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், சனி பகவான் மீன ராசியில வக்கரமாக இருக்கிறார். இதுதான் இந்த அக்டோபர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள். இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாத கிரகங்களான புதன், சுக்கிரன், சூரியன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்களுமே பெயர்ச்சிகளில் இருக்கு. புதனாகப்பட்டவர் 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச நிலையிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். திருப்பையுமே அந்த மாதத்திலேயே 25ஆம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு புதன் பகவான் பெயர்ச்சியாகிறார். சுக்கிரனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த சுக்கிரனோடு சேர்ந்து அந்த சூரியனாகப்பட்டவர் கன்னி ராசியில இருக்கிறார். இப்போ அவர் 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் துலாம் ராசிக்கு நீச்சமடைகிறார். சுக்கிரனும் அடுத்து சூரியனும் இந்த மாதத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு. 2 கிரகங்களுமே சுக்கிரனை பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில நீச்சமாகவும் சூரியன் 18ஆம் தேதிக்கு மேல துலாம் ராசியில நீச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு. செவ்வாய் ஆகப்பட்டவர் இந்த துலாம் ராசியிலிருந்து 28ஆம் தேதி அக்டோபர் மாதம் தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ஆக மொத்தத்துல இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய முக்கியமான தன்மைகள் அப்படின்றது இந்த அக்டோபர் மாதம் இருக்கும். செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். சுக்கிரனும் சூரியனும் நீச்சம் அடைகின்றனர். அடுத்து பார்த்தீங்கன்னா புதனாகப்பட்டவர் செவ்வாயோடு சேர்ந்து பயணிக்க போகிறார். இந்த மாதிரியான அந்த கிரகங்களின் சிறப்பு தன்மைகள் அப்படின்றது இந்த மாதத்துல தான் அதிகமாக இருக்கு. இந்த மாதம் இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்துல தான் பயணிச்சுட்டு இருக்காரு. மாதத்தில் இறுதியில தான், அதாவது 28ஆம் தேதி தான் அவர் அந்த பேச்சு, அதாவது துலாம் ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசிக்கு செல்கிறார். மேஷ ராசி அன்பர்களுக்கு அந்த மாதம் முழுவதுமே அவர் 7ஆம் இடத்துல தான் பயணிச்சுட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் நிறைய வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். உங்களுடைய எஃபர்ட் எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கீங்களோ அந்த எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய மிகவும் ஒரு சாதகமான மாதமாக அக்டோபர் அமைய போகுது. மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 6ஆம் இடத்துல அந்த சூரியனும் புதனும் இந்த மாதத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. மாதத்தின் முற்பகுதியிலேயே புதன் பெயர்ச்சி ஆனாலும் கூட அவர் 7ஆம் இடத்துல தான் பயணிக்கிறார். அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் மாதத்தின் பிற்பகுதியில உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்சம் அடைய போகிறார். செவ்வாயோடு சேர்ந்து பயணிக்க போகிறார். நீச்ச சூரியனாக அந்த செவ்வாயோடு பயணிக்கும் போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு பெரிய ஆபத்துகள் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக முடிவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய சில திட்டமிடுதல் விஷயத்துல ஏதாவது ஒரு நெருக்கடிகள் இருந்தா கூட அந்த நெருக்கடிகளில் இருந்து வெளியில வருவதற்கு உண்டான சாதகமான ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது. மேஷராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் புதிதாக தொழில் துவங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். தொழில்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. இப்போ ஒரு 6 மாத காலமாக நீங்க யோசிச்சு வச்ச சில தொழிலுக்கு தேவையான சில முயற்சிகளை எடுத்து அது எந்தெந்த இடத்துல சாதக பாதகங்கள் இருக்கு அப்படின்னு யோசிச்சு வச்சு இந்த அக்டோபர் மாதத்துல அதற்கு உண்டான ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலுக்கு தேவையான முதலீடுகள் எல்லாமே சேர்த்து வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். எவ்வளவோ ரொம்ப பொறுமையா நீங்க அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாச்சு. ஏன்னா மேஷராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல தான் நீங்க குரு திசை, அடுத்து பார்த்தீங்கன்னா சனி திசை, இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்க உங்களுடைய லைஃப்ல ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருக்கிறீங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்க நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. தொழில் சம்பந்தப்பட்ட இழப்புகள் இது இப்ப பார்க்குற முதல் தொழிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏற்கனவே நிறைய தொழில்கள் ஆரம்பித்து அதுல நிறைய இழப்புகளையும் இழந்து நஷ்டங்களை ஏற்படுத்தி இந்த மாதிரியாக அந்த தொழில இருந்து வெளிவந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலாக வெளியில வேலை பார்த்து இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலைகள் தெரியுது அப்படின்ற பட்சத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தொழில் முறை தான் இப்போ நீங்க ஏற்படுத்தக்கூடிய தொழில் அமைப்பு.
அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இனிமே நம்ம எந்த விதமான ஆபத்துலையும் மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு கால நிர்ணயம் வச்சு அதில் முதலீடு இருக்கக்கூடிய சில தொழில்களில் நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த லாபம் மிகுந்த ஒரு தொழிலை தான் நீங்கள் ஏற்படுத்த போகிறீங்க. அதனால ரொம்ப மனசு நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த மனசில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான படபடப்புகள், அதிகப்படியான ஒரு தொழில் ரீதியாக சில தேவையில்லாத நஷ்டங்களை அனுபவிச்சிடக்கூடாது. நம்ம கால் எடுத்து வைக்கிறோம், அதாவது வேலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மை வேற, அடுத்து தொழிலில் இறங்கக்கூடிய ஒரு தன்மை வேற. அந்த தொழிலில் இறங்கும் போது நம்மளே தான் எல்லாமே முடிவெடுத்து அங்கே செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறீங்க மேஷராசி அன்பர்கள். அதனால அதில் கால் வைக்கும் போது ஒரு படபடப்பு கிட்டத்தட்ட 3 மாதமாக அதை அப்படியே தள்ளி போட்டுட்டே வரீங்க. நமக்கு ஒரு நல்ல ஃப்ரீக்வெண்ட்டான காலகட்டம் வந்ததுக்கு அப்புறம் இதை செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க. அதற்குண்டான ஒரு சாதகமான மாதம் இம்மாதம். உங்களை இன்னுமே யாருமே அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சாதகமான அமைப்பாக தான் இந்த மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த திருமணத்தில் நிறைய தாமதங்கள் இருக்கு. திருமணத்துலன்னு பார்த்தீங்கன்னா எப்போ திருமணம் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் திருமணம் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த காலம் தாழ்த்தின ஒரு சூழல்ல நீங்கள் திருமணம் ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதில் மிகவும் ஒரு சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சாதகமான பலன்களும் இருக்கு. ஏன்னா அந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் அடுத்து சூரியன் நீச்சமாக வராரு, புதன் ஏற்கனவே இருக்கிறார். புதனாகப்பட்டவர் உங்களுக்கு கன்னி ராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசிக்கு 3ஆம் தேதியே பயிற்சியாகி வரார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு அந்த துலாம் ராசியில் செவ்வாயோட பயணிக்க போகிறார். அடுத்து ஒரு வாரத்திற்கு சூரியன், புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து பயணிக்கும் போது அந்த திருமண ஏற்பாடுகள் அப்படின்றது மிகவும் துரிதமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஆனால் அதில் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது பெருமளவு உங்களுக்கு திருப்தியை தராது. நீங்கள் எதிர்பார்த்தது ஒரு வரனாக இருந்தாலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற வரன் பெரிய அளவுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்காது. இது நீங்கள் வெளியில் சொல்லவும் முடியாது. ஏன்னா உங்களுடைய குடும்ப உறவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியாவது ஒரு திருமணத்தை பண்ணி வைக்கணும், ஏன்னா காலம் தாழ்த்தின திருமணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்ப உறவுகள் எல்லாருமே உங்களுக்கு உண்டான திருமணம் அந்த இடத்துல நடந்தே தீரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் மட்டும்தான் இறங்குவாங்களே தவிர பெரிய அளவுக்கு அது உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேர்த்து இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காது. அதனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் நினச்சதை விட ஒரு 40% கம்மியாகத்தான் இருக்கும் அந்த திருமண வாழ்க்கை. பட் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்திற்கு மேலே உங்களுக்கு சாதகமான கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த திருமண வாழ்க்கையாகப்பட்டது ஒரு நல்ல சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி அந்த திருமணத்திற்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நேரமாகத்தான் இருக்கும். இதனால் வரைக்கும் அந்த குடும்ப உறவுகளால் நிறைய ஏமாற்றங்களை சந்தித்த இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இனி மேற்கொண்டு அந்த குடும்ப உறவுகளால் எந்த விதமான ஒரு ஏமாற்றமும் இருக்காது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் சில நல்ல வாய்ப்புகள், அவங்க மூலமாக சில ஒத்துழைப்புகள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்கள் 3ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட உபஜய ஸ்தானாதிபதி உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு பயணிக்கிறார். அதனால அந்த 7ஆம் இடத்திற்கு பயணிக்கும் போது உடன் பிறந்தவர்களுடைய ஃபுல் சப்போர்ட் அப்படின்றது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குறதுல சில சிரமங்கள் இருந்தாலும் அந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும். நமக்கு தேவையான ஒரு சொத்தை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான அந்த சொத்துக்கள் வாங்குறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான சூழ்நிலை அப்படின்றது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் உங்களுடைய வேலையில் மிக கவனமாக இருக்கணும். வேலையில் நிறைய சிக்கல்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தடுத்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் கேதுவனோட சேர்ந்திருக்கும் போதும் அடுத்து அவருடைய இடத்திலேயே உச்சம் பெறும் போதும் அவர் 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் இடத்திற்கு நகர்ந்து போகும்போதும் இந்த 3 காலகட்டங்களும் அந்த புதன் பகவான் பயிற்சியாகும் போது உங்களுக்கு தேவையில்லாத இடர்பாடுகளை வேலை ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையில மிகவும் கவனமா இருக்கணும். மேல் அதிகாரிகளால சில பிரச்சனைகள் இருக்கும். அது மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகாம இந்த மாதத்துல கொஞ்சம் ஒரு நல்ல சுமூகமான உறவுகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. நன்றி, வணக்கம்.